கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாளினுடைய செயல்படும் நேரத்துக்கான இந்த ஆயத்தங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யவும், இந்த தேசம் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகப்பனே இன்னும் நான் என்ன செய்ய என்னை தேடி வந்திருக்கிறீர் என்கிற ஏக்கத்தோடு கூட நாமே ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய மெல்லிய சத்தத்துக்காக காத்திருக்கிறோம் ஐயா. சொல்லும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கேட்க வந்திருக்கிறோம். என்ன செய்ய எங்களை திரும்ப திரும்ப தேடி வருகிறீரோ எங்களுக்கு தெரியாதப்பா. எங்களை தேடி வந்திருக்கிற உம்முடைய அந்த அன்பின் முகத்துக்கு நாங்கள் பிரதியுத்தரமாக பதில் கொடுத்து செல்வதற்கு இந்த முகாம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன். நேற்று வரைக்கும் அதிக வெயில் இருந்தது, ஆனால் இரவில் ஆண்டவர் தந்த ஒரு இதமான கால நிலைக்காக ஆண்டவரை நாம் அதிகமாக ஸ்தோத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இந்த ஆண்டினுடைய கருப்பொருளை மையமாக வைத்து 15ஆம் தேதி காலை துவக்கம் இந்த முகாமிலே பல எல்கைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பேதுருவினுடைய வாழ்க்கையில அவரை திரும்பவுமாக தேடி வந்த ஆண்டவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எல்லாத்த விட என்ன அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவைகளிலும் அதிகமாய், இவர்களிலும் அதிகமாய். தமிழ்ல இவர்களிலும் இருக்குது, ஆங்கிலத்துல more than these அப்படின்னு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. இவைகளிலும் அதிகமாய் அண்ணே என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதன் அடிப்படையில் சுசி அண்ணன், நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னாள் பொது காரியதரிசி, அவங்க இப்படி பலர் பேசும்போது பல காரியத்தை டச் பண்ணாங்க. நானும் அதில் சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னால் எனக்கு என்ன அதிகமாக டச் பண்ண ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். 2 காரியங்கள். அதில் ஒன்று கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் அந்த ஸ்டேஷனுக்கு, அதாவது முழு உலகத்திலும் இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை பண்ணுகிற அந்த வானளாவி இருக்கிற அந்த வானத்தில் இருக்கிற அந்த தொழில்நுட்ப காரியங்களை சரி செய்வதற்கு என்று சொல்லி அமெரிக்க நாடு தன்னுடைய டீம்லேருந்து 2 பேரை அனுப்புனாங்க. அவங்களுக்கு வெறும் கொடுக்கப்பட்டிருந்த அசைன்மெண்ட் ஒரு 8 நாள் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ அவங்க சரி பண்ணிட்டு அவங்க திரும்பமாக பூமிக்கு வரணும். ஸ்டார்லைன் சொல்லப்படுகிற ஒரு ஏர்கிராஃப்டில் அவங்க போய் அங்கே இறங்கி அந்த ஸ்பேஸில் அந்த வானத்தின் வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் இருக்கிற அவங்களுடைய அந்த தொழில்நுட்ப காரியங்களை சரி பண்ணிட்டு வரணும். ஆனால் அவங்க போன அந்த ஏர்கிராஃப்டில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால 286 நாட்கள் அங்கே மேலே தங்க வேண்டியதாயிடுச்சு. நேற்று கொஞ்சம் சாப்பாடு குறைஞ்சிருச்சு. என்ன முறுமுறுப்புங்கிறீங்க, என்ன பிரச்சனை இல்லை, என்னையா பண்ணுறாங்க, எந்த டீமுக்கு அந்த தடவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். 286 நாள் சாப்பாடு எப்படி தெரியுமா, கேப்சியூலில் இருக்கும். அங்கே இருக்கிற சுடு தண்ணியில் அதை பிடிச்சி அதை போட்டு எதையா சாப்பிடணும். எதுவுமே கிடையாது, எந்த வசதி கிடையாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, எல்லாத்துலேயுமே ஒரு இம்பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் இந்த மனிதர்கள் போய் செஞ்சாங்க. அந்த மாத்திரம் அதை அவங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் இந்த 2 பேர் யாராவது பேர் தெரியுமா? இந்த 2 பேர் யாராவதுக்கு? ஒருத்தங்களுக்கு சுனிதா, அது நல்லா தெரியுது, ஏன்னா அது நம்ம ஊருங்கிற ஒரு பாசம் சிலருக்கு. பத்திரிக்கையும் அதைத்தான் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருந்தான். அடுத்த ஆளை பற்றி ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அடுத்த ஆள் பேர் என்னன்னு தெரியுமா? கரெக்டு, அக்கா மாதிரிலேருந்து ஒரு சில சத்தம் வருது. பூச் வில்மோர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன். இந்த சகோதரனுடைய காரியத்தை குறித்து எனக்கு இருந்த ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இதை அடுத்தாப்புல ஒரு வீடியோ இருக்கு, இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்க. ஒரு சகோதரி, ஒரு நிருபர் கேட்குறாங்க, 286 நாட்கள் அங்கே போய் இருந்தீங்களையா, அந்த நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எதை ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அங்கே
விரக்தி இருந்ததா, சோர்வு இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கேயும் என்னுடைய சபை, அதுக்கு முந்தினதை போடுங்கம்மா, அதுக்கு முந்தினதில் இருக்கிற அந்த வீடியோவை, அதுலேயும் என்னுடைய I'm Jaywan with KPRC, the NBC affiliate in Houston. This question is for Butch. I actually stopped by English your இருக்குது. church right before I came here, and I heard that you were still attending your church services from space. So Can you tell me a attending bit about church why that was services. அவ கேக்குறா, நீங்க அங்க அதுக்கு முந்தின அப்படியே போடுங்க, அதை முந்தினது அதுக்கு முந்தினதுல தான். அப்போ அவருடைய அந்த அவர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அங்கேயும் நான் போய் என் தேவனோடு கூட இருந்த என்னுடைய உறவில கொஞ்சம் கூட நான் தளர்ச்சியடையாதபடி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்றார். அதை கேட்கும் போது அப்படி புல் அரிச்சது எனக்கு. Well, goodness, the word of God continually infilling me. The word of God, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொடர்ச்சியாக என்னை உற்சாகப்படுத்தினது அப்படிங்கறார். In this case, the planet. அங்க இருந்த நேரங்களில் எனக்கு எந்த விதத்திலே என்னுடைய வாழ்க்கை அது சோர்வடை பண்ணல. அடுத்தது போடுங்கம்மா, அடுத்தது. இதுலயும் ஒரு நிருபர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எதுவுமே தப்பு பண்றது கிடையாது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் போய் இருந்துட்டீங்களே, இப்படி இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, எபிரேயர் நிருபத்துல போட்டிருக்குது, சிலதை நன்மைக்கும் சிலதை அதன் மூலமாய் கற்றுக்கொள்வதற்கும் அவர் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறார். அதை போடுங்க. அந்த all the product of our life experiences and this extended business trip of yours certainly qualifies. What is your life lesson or takeaway from these 9 months in space? Well, in answer to your question, I can tell you honestly, my feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out His plan and His purposes for His glory throughout all of humanity, and how that plays into our lives is significant and important. And however that plays out, and I am content because I understand that. I understand that He's at work in all things. Some things are for the good. Go to Hebrews chapter 11. Some things look to us to be not so good, but it's all working out for His good. ரொம்ப அழகா சொல்றார் பாத்தீங்களா? எபிரேயர் 11வது அதிகாரத்துல சிலவற்றை அவர் நன்மைக்கு செய்கிறார், சிலவற்றை ஒருவேளை அவைகள் தீமையாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலமா நான் கற்றுக்கொள்கிறேன். அவர் ஒருபோதும் தவறு செய்கிற கடவுள் கிடையாது. யார் சொல்றா தெரியுங்களா? இங்க இருந்து நம்மள மாதிரி சாதாரணமா இருந்துட்டு இருக்கிற ஆட்கள் இல்ல, மெத்த அறிவாளிகள், எல்லா விதமான தகுதியும் திறமையோட அவர்கள் சொல்றாங்க, இதை விட என்னுடைய ஆண்டவருடைய அன்பை நான் பெரிதாய் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நான் எத்தனை முறை சிறு சிறு காரியத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல. இதுக்கு அடுத்தது எனக்கு இன்னொரு அதிக டச் பண்ண இன்னொரு நிகழ்வு என்னன்னா, கேமரூன்ல உள்ள ஒரு நபர், அந்த நபரினுடைய ஒரு அசாத்தியமான ஒரு பயிற்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. இந்த மனிதன், இவனுடைய பேர் வந்து நக்வீன் கென்னடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த சகோதரன் தன்னுடைய நாட்டில், அதுக்கு கேமரூன்னாலே ஃபுட்பாலுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். ஃபுட்பாலினுடைய அத்தனை ஒரு கொண்டாட்டமும் கொண்டாடப்படுகிற ஒரு நாட்டில் தனக்குன்னு ஒரு வித்தியாசத்தை அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக மாறணும், அது மாத்திரமல்ல நான் லாக்கஸ்ன்னு சொல்லப்படுகிற லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய டீமில் போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். அவனை பற்றி இருக்கிற சில புள்ளி விவரங்கள் இங்கே நான் போட்டிருக்கிறேன். அந்த சகோதரனுடைய அந்த மயல் படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அந்த லாக்கஸ்ங்கிறது டீம், அந்த டீமில் தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஏனென்றால் அது ஒரு கனவு டீம். அந்த டீமில் இருக்கிறவங்க அத்தனை அழகாய் விளையாடுகிறவர்கள், எல்லா நாட்களிலும் அவர்களுக்கு தான் அந்த மேட்சின் வின்னர்ஸாக மாறி விடுவார்கள், அப்படிப்பட்டவங்க. அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட பிராக்டிஸை பாருங்க. எந்த வாய்ப்பு கிடையாது, எந்த வசதி கிடையாது. ஒரு கடுமையான ஒரு பின்தங்கிய ஒரு பின்னணியத்தில் உள்ள ஒரு மகன். அவனுடைய அந்த இதை மாத்திரம் வீடியோ போடுங்கம்மா. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது, தனக்கு பின்னால டயரை கட்டிக்கிறான், காலில் ஒரு பாட்டில் தண்ணியை வச்சுக்கிறான். ஏனென்றால் அந்த லாக்கஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் 6 அடி 4 அங்குலம் இருக்கிறவங்க, மிக எளிதாக மேல துள்ளி வருவாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது, ஒரு அழிந்து போகிற ஒரு விளையாட்டுக்கு எவ்வளவு அதிகமாய் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய திறமையையும் தனக்கு இருக்கிற எல்லா வாய்ப்பையும் கொடுத்து அதை முயற்சிக்கிறாங்க. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, காலை சூரிய உதயம் துவங்குவதற்கு முன்பாகவே அவனை கிரவுண்ட்ல பார்க்கலாம்.
இரவு பிந்தின இரவு வரையிலையும் கிரவுண்ட்ல இருக்க. எதுக்கு? ஒரே ஒரு காரணம் தான், இந்த லாக்கஸ்ங்கிற டீம்ல போய் ஜாயின் பண்ணணுங்கிறது. அந்த வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு கூட அவனுக்கு அந்த இரும்பு கூட வாங்க முடியாத நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த டீம்ல அவன் ஜாயின் பண்ணல. காரணம் என்ன தெரியுமா? இவன் 6 அடி 1 அங்குலம் இருக்கிறான். அந்த டீம்ல இருக்கிறவங்களாம் மினிமம் 6'4", 6'5" அப்படி இருக்கிறாங்க. அதனால உன்னுடைய ஜம்புக்கு இன்னும் அதிகமான முயற்சி தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அந்த டீம் சொல்லிட்டாங்களாம். இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கும் போது, இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அழிந்து போகிற ஒரு காரியத்துக்காக இவ்வளவு தூரம் முயற்சிகளை எடுக்கும் போது, அழியாத ஆத்துமாவுக்கு சொந்தக்காரராய் உட்கார்ந்திருக்கிறோமே, நமக்கு இந்த பாக்கியத்தை தந்த ஆண்டவரை இன்னும் இவ்வளவாய் நேசிக்க போகிறோம், இன்னும் எவ்வளவாய் நாம் நேசிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் இருக்கிற பேதுருனுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நாம் பல காரியங்களை அண்ணன்மார்கள் மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதுல பேதுருனுடைய வாழ்க்கையில ஏன் பேதுருவிடத்துல இந்த கேள்வியை கேட்டார்? காலையில சகோதரன் பெர்லின் அவங்க சொல்லும் போது அதை கேட்டாங்கல்ல, தூங்க போனா எல்லாம் தூங்குனதுல ஒரு 3 பேர்லையும் அவன்கிட்ட தான் வந்து அதை கேட்கிறார், கொஞ்ச நேரம் விழிச்சிருக்க கூடாதான்னு சொல்லி. இங்க மீன் பிடிக்கிறதுக்கு அவனோடு கூட 6 பேர் போகும்போதும் அவனிடத்துல தான் அதை கேட்கிறாரு. பேதுருவே, ஏன் நீ இப்படி செய்றேன்? ஏன் தெரியுங்களா? அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். அவனை தேர்ந்தெடுக்கும் போதும் ஆண்டவர் அவனுடைய தேர்ந்தெடுப்புல பாத்தீங்கன்னா அந்த 3 அதிகாரம் 3 சுவிசேஷம் அதை சொல்லுது. மத்தேயு 10வது அதிகாரம், மார்க் 3வது அதிகாரம், லூக்கா 6வது அதிகாரம். இந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. சீஷர்களுடைய தெரிந்தெடுப்புல அந்த முதல் பேரு யார் பேர் வருது? பேதுருடைய பேர் தான் வருது. அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்த அந்த 12 பேர்ல முதல் பேரே பேதுருடைய பேர் தான் வருது. அவ்வளவாய் அவனை அவர் அதிகமாக நேசித்தார். பேதுருடைய துவக்கம் மிக அபாரமான ஒரு துவக்கம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. செபதேவின் குமாரனாக இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் அது மாத்திரம் இல்ல, அன்றைக்கு கெனசரேத்தினுடைய கடற்கரையில ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து பார்த்துட்டு அவனுடைய படகை கொஞ்சம் கேட்டு அதுல நின்று பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போதுதான் என்ன நடக்குது? அவன்கிட்ட ஒண்ணுமே கிடைக்கல, உட்கார்ந்து கஷ்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்கிறத அவருக்கு தெரியுது. கொஞ்சம் சற்று ஆழத்துல போய் வலைய போடு அப்படின்னு சொல்றார். போட்டா அவ்வளவு பிரம்மாண்டமான மீன்களை பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வரும்போது அவ வந்து அதை அப்படியே கரையில தான் வச்சிருக்கிறான். வச்சுட்டு அதுல போட்டிருக்குது, என்னை பின்பற்றிவான்னு சொல்றார். லூக்கா 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது. அதுல ரொம்ப அழகா அந்த வார்த்தை போட்டிருக்குது, இவங்களை எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை நான் வாசித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்ன தெரியுங்களா? he sold everything or left everything ன்னு கேட்டார். அதை வித்தா அல்லட்டா விட்டா அப்படின்னு கேட்டார். என்ன செஞ்சான்? வித்தா வித்துட்டு வந்திருந்தாலும் தப்பு சொல்லியிருக்க மாட்டார். என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே ஒரு 1 hour பெர்மிஷன் கொடுங்க, இதுக்காக இந்த முழுசும் கஷ்டப்பட்டேன், இதை மாத்திரம் கொஞ்சம் வித்துட்டு வந்து இந்த பணத்தை வீட்லையும் கொடுத்துட்டு கொஞ்சம் பேங்க்லையும் டெபாசிட் பண்ணிட்டு உங்க பின்னால வரலான்ட்டு இருக்கேன்னு சொன்னா இன்னும் அவர் தப்பு சொல்லியிருக்க மாட்டார். ஆனா ஒரு வார்த்தை, ஆண்டவரே இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குமா? நான் உன் வாழ்நாள் முழுதும் உன் பின்னால நான் வந்தேன்னா என் வாழ்வே ஆசீர்வாதமாகும் ஆண்டவரே. அதுதான் அவன் நினைச்சான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன், விட்டு வந்தவன் அல்ல, விட்டு வந்தவன் அத்தனையாய் அவரை பின்பற்றுவதில் அவனுக்குள்ள இருந்த ஆர்வம், துடிப்பு எல்லாம் இதுல நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அழகா இருக்குது. அவருடைய சீஷருடைய தெரிந்தெடுப்புல இருந்தார் நான் சொன்னேன். அதுக்கு மாத்திரம் இல்ல, மறுரூப மலையினுடைய அனுபவத்துல 3 பேரை கூட்டிட்டு போறதுல அவரை தான் முதல்ல கூட்டிட்டு போறார். வரிப்பணம் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது, கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த சமயத்துல பேதுருவை தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, போய் மீனை போட்டு ஒரு தூண்டில போட்டு மீனை பிடிச்சி அதை வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஆமா, அந்த வரிப்பணத்தை, அந்த பணத்தை, அந்த வெள்ளிப்பணத்தை கொண்டு போய் கொடுத்து உனக்கு எனக்கு சேர்த்து பே பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். அவனைத்தான் நம்பினார். எல்லாத்துக்கும் மேல அவனுக்குள்ளே ஒரு பெரிய துடிப்பு இருந்துச்சு. ஆண்டவரே நீரே நீரானால் நான் நடந்து வரேன்னு சொல்லி கடலுக்குள்ள காலை வச்சான். நேற்று அதை நம்ம மத்தியில் இருக்கிற அண்ணன்மார்கள் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. போட்டே ஒரு மாதிரி அன்ஷேக்கபிளா இருக்கும் இல்ல, அதுல இருந்து கீழே காலை தண்ணிக்குள்ள வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்ல, அப்படி இருக்கும். அதையும் நம்பி காலை வைச்சான். இந்த கல்லு மேல என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, அதை அவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தலுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தவன் தான். ஒரு காலம் நான் இடரடைய மாட்டேன்னு சொன்னவன் தான்.
கெத்செமனே தோட்டத்தில் இருந்த ஒரு அந்த இன்னர் சர்க்கிள் அவனை கூட்டிட்டு போய் எனக்காக அவன் ஜெபிப்பான் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் கூட்டிட்டு போனது உண்மைதான். யோவானினுடைய சீஷராக இருந்த அந்திரேயா ஒரு இரவு ஆண்டவரோடு கூட போய் தங்குறான். தங்கின அந்த இரவு முடிச்ச உடனே அவன் அடுத்த நாள் நேரா யாரை பார்க்கறான்? தன் சகோதரனாகிய சீமோனை தான் பார்க்கறான். பார்த்துட்டு சொல்றான், நான் யாரை பார்த்துட்டேன்? மேசியாவை பார்த்துட்டேன்ப்பா, நீனு வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு அறிமுகம் செய்து அவரோடு கூட அவனை ஐக்கியப்படுத்தி விட்டவன் இந்த அந்திரேயா. ஆண்டவர் கேட்கிறார், அவன் பேர் என்னப்பான்னு. உன்னை கற்பாறையா மாத்துவேன் அப்படிங்கிறார். நானனை போல் அசைந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை ஒரு உறுதி உள்ளதா மாத்துவேன்னு சொல்லி உறுதிப்படுத்துறார். அப்படிப்பட்டவர் தான். ஆனா என்ன நடக்குது இப்போ? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவன்கிட்ட பார்த்து கேட்கிறாரு, என்ன நீ நேசிக்கிறியா, என்ன நீ அன்பா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அவனுடைய நிலைமை ஆனதை நம்ம பார்க்கிறோம். இதுல ரொம்ப அழகா இருக்குது. முதல்ல எதுக்காக அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இதுல போட்டிருக்குது. அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. 3 தடவை கேட்டார்ல ஒரு வேத பண்டிதர். அதை சொல்லும்போது சொல்றாரு, இது 3 காரியத்துல 3 காரியங்கள் அடங்கி இருக்குங்கிறார். முதல்ல சொல்றாரு, இந்த சீஷர்கள் என்னை நேசிப்பதை காட்டிலும் அதிகமா நீ என்ன நேசிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிறார். இந்த சீஷர்கள் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறியா? அடுத்தது கேட்கிறாரு, அடுத்தது திரும்பவும் கேட்கும்போது கேட்கிறாரு, இந்த சீஷர்களை நீ நேசிப்பதை காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா அதிகமா அப்படிங்கிறார். முதலுக்கும் ரெண்டாவதுக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்ல? முதல்ல என்ன சொன்னாரு? இந்த சீஷர்கள் என்னை நேசிப்பதை காட்டிலும் நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா? இதுல கேட்கிறாரு, இந்த சீஷர்களை நீ நேசிப்பதை காட்டிலும் அதிகமா என்ன நீ நேசிக்கிறியா? மூணாவது கேட்கிறாரு, இந்த மீன் இந்த படகு இதை பிடிச்சதெல்லாம் நம்பி வந்துட்டியப்பா, என்ன நீ நேசிக்கிறியா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆரம்பத்தில் நமக்கு இப்படி ஒரு துடிப்பு இருந்துச்சு. அவருக்காக வைராக்கியமான என்ன நேரங்கள், அதிகாலை எழுந்து ஜெபித்த நேரங்கள், ஜெபம் பண்ணாலே கண்ணில் கண்ணீர் வந்த நேரங்கள், வேதத்தை அத்தனை ஆசையாய் வாசித்த நேரங்கள். எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை பேதுருவை ஈஸியா நம்ம சொல்றோம், என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஆதி அன்புல நான் இருக்கிறேனா? அந்த ஆதி அன்புல நான் இருக்கிறேனா? ஆண்டவரே, ஒரு விஷயம் எனக்கு அதை நீர் உணர்த்தும் அப்பா. சாது சுந்தர் சிங் இடத்துல ஒரு முறை ஒரு வாலிபன் கேட்டானா. அவருடைய ஊழியத்தினுடைய காரியத்தை பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய துடிப்பு. அவன் சொன்னானா, ஐயா, நீங்க இந்த ஆண்டவருக்காக இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறதையும் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது நான் அதிகமா உணர்த்தப்படுறேன். நானும் இந்த ஆண்டவருக்காக ஒரு ரத்த சாட்சியாய் மறிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. சாது சுந்தர் சிங் அவனை பார்த்து சொன்னாரான், தம்பி, ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறது கூட ஈஸி, சாட்சியாய் வாழ்றது கஷ்டம். நீ சாட்சியா வாழணும் அப்படின்னாராம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் தேடி ஆசையோடு கூட வந்திருக்கிறார். இன்னொரு முறை ஆண்டவரே, உண்மையாகவே என்னுடைய வாழ்வில் அந்த 2ஆம் தொடுதல் வேணும் ஆண்டவரே. பேதுருடைய வாழ்க்கையில இருந்த அந்த தடுமாற்றம் எனக்குள்ள வரக்கூடாது. எனக்கு நீ அதை தரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரிடத்துல கேட்க இருக்கிறோம். 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த பேர் மாற்றம் வெறும் பேர் மாற்றத்தோடு கூட அவனுக்கு மாறி போகக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக தான் ஆண்டவர் திரும்ப வந்தார். எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. என்ன தெரியுங்களா? எத்தனையோ தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்தி அவருடைய திருச்சபைகளை கட்டினார். பவுலை கொண்டு 13 நிருபங்களை எழுதினார். ஏராளமான திருச்சபைகளை அவரை கொண்டு ஸ்தாபித்தார். ஆனா அவைகளில் அநேகம் இன்றைக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அவைகளெல்லாம் உடைக்கப்பட்டும், அவைகளெல்லாம் தரைமட்டமாகியும், அவைகள் அந்த இடங்களிலே முகமதிய ஆதிக்கங்கள் வந்ததுனால அந்த ஆலயங்கள் இன்றைக்கு செயல்படாமலும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும், பேதுருவே, கற்பாறையாக உன்னை மாத்துவேன், இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எங்க தெரியுங்களா? எங்க தெரியுமா? வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. இன்றைக்கு போப் இருக்கிறாரே, இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லப்படுகிற வேட்டிக்கன் சிட்டியினுடைய அந்த சபை, அந்த ஆலயம் பேதுரு கட்டினது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் லூயிஸ் 14 அவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதுல போட்டிருக்கிறது, அவர் சொல்றாரு, இந்த பேதுருவின் ஊழியத்தின் மூலமாய் நாம் அந்த சிலுவையை சுமந்து அந்த பணியில் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டுள்ளீர்கள்.
விசுவாசிகளாகிய இயேசுவின் நண்பர்கள் மூலமாக இந்த நற்செய்தியை அறிவிக்க நாம் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய இனாகரல் ஸ்பீச்சில் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவினுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நம்மளுக்கு தேடி வந்திருக்கிறார். பேர் மாற்றம் வெறும் பேர் மாற்றத்தோடு கூட மாறிடக்கூடாது இல்லை. அலெக்சாண்டர்ங்கிற அந்த கிரேக்க தளபதி, பிரம்மாண்டமான அந்த மனுஷன் இடத்துல ஒரு முறை ஒரு போருக்கு வீரர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு வீரனை கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். இந்த தளபதி கேட்டாரா, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு. இவன் போர் ஆயத்தமாகணும்னு சொன்னாலே பயப்பட ஆரம்பிக்கிறான் தளபதி, இவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாராம். உடனே அந்த அலெக்சாண்டர் அவனை பார்த்து கேட்டாரான், உன் பேர் என்னப்பா அப்படின்னு. அவன் சொன்னானா, என் பேர் அலெக்சாண்டர் என்னானா. அவர் கேட்டாரான், உன் பேர் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு. என் பேர் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் அந்த உட்கார்ந்துருந்த இடத்துல இருந்த இதுலேருந்து எந்திரிச்சு சொன்னாராம், இந்த அலெக்சாண்டர் பேரை வச்சிருக்கிற நீ ஒன்று உன் பேரை மாற்று, இல்லாட்டா உன் ஆட்டிடியூடை மாற்று, உன் குணத்தை மாற்று, உன் செயல்பாட்டை மாற்று, உன்னுடைய இப்படிப்பட்ட கோழைத்தனத்தை நீ மாற்றி விட வேண்டும் என்று சொல்லி சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற பேரை வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டவருக்காக பற்றி எறியாத ஒரு வாழ்க்கை இருக்குமானா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண நபர்களை போல வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவோம். பரமானந்தம் சொல்லி ஒரு அருமையான ஊழியக்கார ஐயர் ஒருத்தங்க இருந்தாங்க. நம்முடைய திருநெல்வேலி டயசிஸில் இருந்தாங்க, அப்புறம் சென்னை பேராயத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு அழகான ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தில் கிறிஸ்தவங்களை 6 பிரிவாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது சொல்லும்போது சொல்றாரு, பிறப்பால கிறிஸ்தவங்க, பிழைப்பால கிறிஸ்தவங்க, ஞானஸ்தான கிறிஸ்தவங்க, கல்யாண கிறிஸ்தவங்க, கல்லறை கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறார். பிறப்புல ஒரு குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் நானும் நீங்களும் பிறந்ததுனால நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்திருப்பேன், ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கமலேசன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவோங்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற உங்களுக்குள்ளது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு வித்தியாசத்தை காட்ட அழைக்கப்பட்டவர்கள், வித்தியாசத்தை காட்ட அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இதை நம்மிடத்தில் ஆசையோடு கூட தேடி வந்திருக்கிறார். பிழைப்பால் இன்னைக்கு ஏதோ அந்த கவர்மெண்ட் இது நம்மளுடைய டயசிஸில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறனால நான் ஒரு கிறிஸ்தவனா, இல்லாட்ட கல்லறைக்கு மாத்திரம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா? கடைசியில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவர்கள். இந்த நாளினும் ஆண்டவரே எனக்கு இன்னொரு பலனை, இன்னொரு விஷயம் நான் தேடி வந்திருக்கிறேன் பாடுன்னு சொல்லி கேட்போம். இந்த பகுதியில் 3 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 3 சீல, சுசி என்ன 6ல் பீல எல்லாம் சொன்னாங்க, நான் ஒரு 3 சீல சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். பீட்டர்ஸ் கமிட்மெண்ட் ஆன் ஜீசஸ் வாஸ் ஷாலோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். பேதுருவினுடைய அர்ப்பணிப்பு ஒரு சாரமற்ற, ஆழமற்ற, மேலோட்டமானதா இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அவனுடைய பின்மாற்றம் இன்னைக்கு நேற்று நடக்க வர ஆரம்பிக்கல. இதை நீங்க பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது, எந்த சூழ்நிலையும் நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான். மார்க் 14வது அதிகாரத்தில் 27, 29, 31 வசனத்தில் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மரணத்தை கூட ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி சொல்றான். அது வெறும் உதட்டு வார்த்தைகளாக தான் இருந்து போச்சு. லூக்கா 22:32 சாத்தான் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டிருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் எந்த சூழ்நிலையில் இடரல் அடைய மாட்டேன், நான் காவிலும் சாவிலும் உமாவோடு கூட இருப்பேன். எப்பா சேவல் கூறதுக்கு முன்னால நீ என்ன 3 முறை மறுதலிப்பப்பா அப்படிங்கிறார். கோதுமையை சுழவலை புடைக்கிறது மாதிரி உன்னை புடைக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். நீ இப்படி ஈஸியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியப்பா அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மாறி போயிடும். சாக் பூனன்ங்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம அரைகுறை வாழ்க்கையோடு ஆண்டவரை பின்பற்றுவதை விட முற்றிலும் உலகத்தானாய் வாழ்ந்து விடுவதை கூட அவரால் சகிக்க முடியும் அப்படிங்கிறார். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இங்கேயும் ஒரு கூட்டம். இங்க இந்த கூட்டங்களுக்கு வரும்போது அப்படியே ஃபயரா பாடி ஆடி ஆண்டவரை துதிக்கிறது. அதுக்கப்புறம் பின்பாக நம்மளுடைய இடங்களுக்கு போகும்போது நம்மளும் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோமானா அதை விட நீங்க உலகத்தான வாழ்ந்து விடுவதை கூட அவரால் சகிக்க முடியும்னு சொல்லி சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இதை ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மிடத்துல கேட்கிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 43 பார்த்தீங்கன்னா, தேவனோடு
வேதனையோடு கூட அவர் ஜெபிக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அவன் நித்திரை மயக்கமா இருக்கிறான். நித்திரை மயக்கமா இருக்கிறான். அவனுடைய நித்திரை மயக்கத்தை பத்தி நீங்க அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அவனை தேடி திரும்பவும் வந்து கேட்கிறாரு. ஆனா அங்க ஜெபம் பண்ண முடியல. கண்ணு கட்டி போய் இருக்குது. அப்படியே அவனுடைய கண்கள், அவனுடைய சரீரம் முழுசும் அவ்வளவே சோர்வா இருக்கு. காலையில சகோதரன் பெர்லின் அதை சொன்னாங்க. பின்மாற்றம் இன்னைக்கு ஒரு புறம் ஆரம்பிச்சுட்டு அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இந்த ஆழமான அர்ப்பணிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அசைக்கப்படுவதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் உணராம போயிட்டான். கமலேசன் அடிக்கடி சொல்லுவாங்க, சில சமயங்களில் பெரிய ஓக்ட்ரின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மனுஷனால பிடிக்க முடியாது, பல மனிதர்கள் சேர்ந்தா பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய ஸ்டெம். அப்பேற்பட்ட பெரிய மரங்கள் வானத்தையே தொடுற அளவுக்கு இருக்கும் அதனுடைய ஹைட்டு. அப்படி இருக்கிற மரங்கள் கூட சில சமயத்தில் அப்படியே பொத்தின் கீழே விழுந்து கிடக்கும் காற்று அடிக்கும் போது. நான் போய் அதை பக்கத்தில் போய் பார்த்துருக்கிறேன். பார்த்தா அதில் என்ன தெரியுமா இருக்கும், உள்ளுக்குள்ள நிறைய ரெட் ஹேண்ட்ஸ் அரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான மரம் தான், வெளியே பார்க்கறதுக்கு அதை மனிதர்கள் ஒருவரால் அதை கட்டி அணைக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நிலைமை இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு சின்ன ஹோலுக்குள்ள இந்த ரெட் ஹேண்ட்ஸ் உள்ள போய் அதை அரிக்க ஆரம்பிச்சது வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். பீட்டர்ஸ் கமிட்மெண்ட் வாஸ் ஷாலோ. அதனால தான் நிறைய நேரம் அவன் வாயில உற்சாகத்தோடு கூட வார்த்தைகள் வந்துச்சு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவி உற்சாகமா தான் இருக்குப்பா, ஆனா உன் மாம்சம் பலவீனமா இருக்கு, அதை நீ இன்னும் உணர ஆரம்பிக்கலையே அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, அதுல நீங்க இன்னும் அருமையா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பின்தொடரில் ஒரு தளர்ச்சி இருந்தது. மத்தேயு 26:58 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஐக்கியமே இப்போ என்ன ஆயிடுச்சு, சீஷருடைய ஐக்கியத்திலிருந்து விலகி அந்த 58வது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவன் எங்க இருந்தானா, சேவகரோட கூட இருந்தான், சீஷரோடு கூட இருந்தவன். இன்றைக்கு ஆண்டவனுடைய சமூகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிச்சவன் இன்றைக்கு அவன் சேவகரோடு கூட இருந்தான். மூணாவது அவனுடைய பின்மாற்றம் எங்க ஆரம்பிக்குது, மார்க் 14:54. அதைத்தான் காலையில் அவங்களும் சொன்னாங்க. சேவகரோடு கூட உட்கார்ந்து குளிர் காய ஆரம்பிச்சிட்டான். ஜெபத்துக்கு கூட்டிட்டு போறாரு, அங்கேயும் தூக்கம் வந்துருது, சீஷருடைய ஐக்கியம் கடந்து போயிருது. இங்க ஒரு அருமையான வார்த்தை இருக்கு பாருங்க, மத்தேயுல எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான், தூரத்துல பின் செல்ல ஆரம்பிச்சிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது இந்த நேரத்தில் நம்ம உணரும்படி ஆண்டவர் நமக்கு இன்னொரு பாரத்தை கொடுக்கிறார். சமீபத்தில் என்ன ரொம்ப அதிக சவால் படுத்தின ஒரு நபரினுடைய வாழ்க்கையை நான் ஜஸ்ட் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். இந்த சகோதரனுடைய பேர் வந்து ஜான் ஆலன். அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த ஒரு பையன், 26 வயசு தான். இவனுக்குள்ள இருந்த ஒரு துடிப்பு என்ன தெரியுங்களா, ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில் போய் இந்த ஆண்டவருக்கு பற்றி சொல்லணும்னு சொல்லி. அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற வடக்கு சென்டினல் அந்த தீவில் இருக்கிற இந்த பீப்புள் குரூப் மத்தியில் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல போனான். 26 வயசு தான். 15ஆம் தேதி உள்ள போறான். உள்ள போய் அவங்களுக்கு சில கிஃப்ட்டுகளை கொடுக்குறான், சில சாப்பிட்ற பொருட்களை கொடுக்குறான். இவடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட அவனுக்கு தெரிஞ்ச வகையில் சிரிச்ச முகத்தோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ள ஒருத்தன் ஒரு அம்பை எடுத்து விடுறான். கரெக்டாக அவன் கொண்டு போய் இந்த பைபிள் அது பட்டதுனால அவன் தப்பிச்சுக்கிறான். உடனே அந்த அம்பை திரும்பவும் அதிலிருந்து எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டு திரும்பி போயிடுறான். 16ஆம் நாள், நவம்பர் 16ஆம் நாள் திரும்பவும் வர்றான். ஆனால் அவனை கொன்று போட்டுடுறாங்க. தன்னுடைய அந்த 16ஆம் தேதி அவன் புறப்பட்டு வர்றதுக்கு முன்னால் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். நான் செய்கிறது உங்களுக்கு ஏதோ புத்தீனமாக கூட இருக்கலாமா, ஆனால் அந்த வடக்கு சென்டினல் ஐலாண்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு, அவர்களும் இந்த ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வரணும். நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர், நல்ல மலையேற்றம் ஏறுகிறதுல ஒரு வல்லமையான நபர், எத்தனையோ டேலண்ட்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. அவனுடைய இளம் வயதை அவன் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எத்தனையோ பேருக்கு அவன் செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனுக்குள் ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணம் இருந்துச்சு. ஆண்டவர் அறியாத இருக்கிற மக்கள் இன்னும் எத்தனையோ இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனான். சில நாட்களுக்குள்ளாகவே தான் மறுத்து போனான்.
அதில் தொடர்ந்து எழுதியிருக்கிறான், ஒருவேளை நான் மரித்து போவேனானால் அந்த தீவு மக்களை தப்பாக எண்ணாதீங்க, அவங்களும் இந்த ராஜ்யத்தின் மக்களாக மாறணும், நம்மள யாராவது அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு ஜானுடைய அர்ப்பணம் இவ்வளோ ஆழமாக இருக்குமானா, ஆண்டோடைய பிள்ளைகளாகி உட்கார்ந்துருக்கிறோமே, எத்தனை முறை எத்தனை காரியத்துக்கு ஈஸியாக நம்ம அப்செட் ஆயிடுறோம், எத்தனை முறை எத்தனை காரியத்துக்கு நம்மளுடைய அர்ப்பணித்தில் தடுமாற ஆரம்பித்துடுறோம். இதே மாதிரி ஃபியூஜி ஐலாண்டுக்குள்ளே போன அந்த மிஷினரியை குறித்து ஒரு முறை நான் வாசித்துட்டு இருந்தேன். ஜேம்ஸ் கால்வர்ட் கப்பலில் ஏறி அவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த கப்பலினுடைய கேப்டன் ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறார், எங்கேருந்து வரீங்க, எங்கே போறீங்கன்னு சொல்லி. ஜேம்ஸ் கால்வர்ட் அவர் விசாரிக்கும் போது ஜேம்ஸ் கால்வர்ட் சொல்றாரு, நான் ஃபியூஜி ஐலாண்டுக்கு போறேன் அப்படிங்கிறார். அப்படியே ஸ்தம்பித்து போன அந்த நபர் கேட்குறாரு, என்ன காரியம் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சு போறீங்களா, அங்கே எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஆண்டவரை பற்றி சொல்ல போறேன். இப்போ சொல்றாரு, தாமஸ் பேக்கர்னு சொல்லி இதே மிஷினரி, மெத்தடிஸ்ட் மிஷினரி, அங்கே போய் கல்லெறிந்து கொல்லப்பட்டதோடு இல்லாதபடி அவருடைய வாழ்க்கையில அவருடைய உடம்பை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு, கொஞ்சம் திடீர்னு விசிலிங்கா இருக்குல்ல, அவருடைய வாழ்க்கையை கொன்னு போட்டாங்களே, அந்த இடத்துக்கா நீ போற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த இடத்துக்கு தான் நான் போறேன் அப்படின்னார். 18 ஆண்டுகள் உழைச்சார். இன்னைக்கு ஃபியூஜி ஐலாண்ட் முழு கிறிஸ்தவ ஐலாண்டா இருக்குது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய அர்ப்பணத்தை இன்னொரு விசை, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கலாம். ரெண்டாவது, பேதுருடைய வாழ்க்கையில் இருந்த அடுத்த ஒரு காரியம், அவனுக்குள் இருந்த அவனுடைய கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. ஒரு நேரம் உச்சத்தில் இருக்க வேண்டியது, ஒரு நேரம் புத்தின் கீழே போட வேண்டியது. காலை கழுவுன்னு சொல்லும் போது இல்லை, காலை கழுவக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது. அப்படி நீ செய்வதற்கு அனுமதி காட்ட உன்னிடத்துல எனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னார்னா உடனே என் முழுசையும் கழுவுங்க வேண்டியது. எப்படி மாறி மாறி இருந்த அவனுடைய நிலைத்தன்மையில ஒரு வேவரிங்னஸ் இருந்தது. உலக காரியங்களில் மாத்திரம் இல்லை, அவனுடைய நிலைத்தன்மையில ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு உறுதி இல்லாத நிலைமை. தமிழ் இதில் அதை குறித்து ரொம்ப அழகா போட்டிருக்குது. உறுதியற்ற தன்மை, தடுமாற்ற தன்மை, ஊசலாடுகிற தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஊசலாடுகிற தன்மை அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. மறுரூப மலையில கொண்டு போய் ஆண்டவர் அவனுக்கு அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்த உடனே அவன் சொல்ற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இங்கேயே நம்ம இருந்துடலாம் அப்படிங்கிறான். உலகத்தினுடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அதுல போய் ஏன் நம்ம சிக்கணும் ஆண்டவரே, இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறான். அதுக்காக அவர் அங்க கூட்டிட்டு போல. 3 கூடாரத்தை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். போன 3 பேருக்கும் கூடாரத்தை போட்டுடலான்னு நினைச்சிட்டான். தான் பேசுறது என்னதுன்னு கூட அவனுக்கு சில நேரங்களில் தெரியாதபடி அவனுடைய நிலைமை இருந்ததை பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரங்களில் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பேதுருவுக்கு ஏற்பட்டதை போன்ற சில நேரங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில எனக்கு ரொம்ப அதிக சவாலாக இருந்த ஒரு காரியம் என்னன்னா, நம்ம அடைந்த வளர்ச்சி நம்முடைய லாபத்தினால் அல்ல, நம்ம அடைந்த நஷ்டத்தில்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றார். இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது, இயேசு பண்ணை தட்சிணாமூர்த்தி ஐயாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியுது. இயேசு பண்ணைன்னு சொல்லி தேனி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அவருடைய சொந்த ஊர் பண்ணபுரம், இளையராஜாவுடைய ஊர். இளையராஜா ஃபேமிலி கிறிஸ்டியன் தான். ஆனால் அவர் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் இவர் பக்கா இந்து குடும்பத்திலேருந்து வந்தவர், தர்மகத்தாவாக இருந்தவர், ஊர் தலைவராக இருந்தவர். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தினால் அந்த ஆண்டவரை பிடிச்சார். மகா உறுதியாக மாறினார். அவர் ஒரு தடவை சாட்சியில் சொல்லும்போது அந்த சாட்சி என்னை அதிகமாக அசைச்சுது. என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே என்னுடைய கம்பத்தில் இருந்த என்னுடைய ஏலக்காய் எஸ்டேட் முழுசும் தீ பிடிச்சிருச்சு, பல கோடி நஷ்டமாச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், என்னை நீ நேசிக்கிறது உன்னுடைய லாபத்துக்காக நீ என்னை நேசிக்கிறியா, உனக்கு வர இருக்கிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலையும் போராட்டத்திலையும் என்னை நேசிப்பியா அப்படின்னு கேட்டார். நான் அப்படி நேசிப்பேன் ஆண்டவரே. உடனே சொன்னாராம், எத்தனை கோடி உனக்கு எரிஞ்சு உன்னுடைய ஏலக்காய் அழிஞ்சு போச்சோ அத்தனை கோடிக்கு 10ல் 1 எனக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னாராம். அவரே சொன்னதுதான், நான் இன்னும் மிகப்படுத்தி சொல்லலை. ஐயா இன்னைக்கு இருக்கிறாங்க உயிரோட, வயதாயிருச்சு. அவர் சொன்னார்,
எவ்வளவு லாபம் எனக்கு வந்திருக்குமோ அந்த அளவுக்கு மேலாக வந்த அந்த நஷ்டத்தை ஆண்டவருக்கே கொடுத்தேன். ஆண்டவரே, இப்பவும் நம்ம நேசிக்கிறேன் ஐயா, இப்பவும் நேசிக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையே வித்தியாசமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நான் அடைந்த லாபத்தை வைத்தது கணக்கல்ல, எனக்கு வந்த இத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலேயும் அவரோடு கூட என்னுடைய நிலைத்தன்மையிலே நான் உறுதியோடு கூட இருப்பது. அவருக்கு பின்னாக வர விரும்புகிறவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். தன்னைத்தான் வெறுத்து. இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி BYM ஸ்டான்லி என்ன அடிக்கடி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. தரிசனம் இல்லாத சபைகள், நமக்கு கண்ணீர் இல்லாத கண்கள், தேயாத முழங்கால்கள், பாரம் இல்லாத இதயங்கள், தியாகம் இல்லாத கரங்கள், தைரியம் இல்லாத உதடுகள், அவர் பணிக்காக ஓடாத கால்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கு இதுதான் நம்முடைய நிலைமையை மாறி போச்சு. தரிசனம் இல்லாத சபைகள், அவனுடைய ஊழியத்தை குறித்து மறந்து போன சபைகள், பாரம் இல்லாத இதயங்கள், கண்ணீர் இல்லாத கண்கள், தியாகம் செய்யாத கரங்கள், அவர் பணிக்காக ஓடாத கால்கள், பலன் இழந்து போன உதடுகள். ஒரு காலத்துல உற்சாகமாத்தானே வந்தோம் இல்ல? ஊழியம் இன்றைக்கு வியாபாரமாய் மாறி போனது நம்ம இன்னைக்கு உணர்கிறோம், பார்க்கிறோம். நல்லா அடிக்கடி ஸ்டான்லி பிரின்ஸ் தான் சொல்லுவாங்க, இங்க வந்து நின்று இப்படி கத்துறேன்யா, நான் ஊழியத்துக்காக காசை கேட்கிறேன், ஒரு தம்படி கூட நான் என் வீட்டுக்கு கொண்டு போறது கிடையாது அப்படிம்பாங்க. ஒரு பைசா எங்களுடைய குடும்பத்துக்கு கேட்கல, அழிந்து கொண்டிருக்கிறேன் தேசம், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக உங்களிடத்துல நிக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்முடைய இயக்கத்துல ஒரு 3 அண்ணன்மார்களை நான் ரொம்ப நினைப்பேன். இந்த கேம்பை கோஆர்டினேட் பண்றாங்க பார்த்தீங்களா, தேவராஜன் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க வீட்டில் நீங்க மாத்திரம் கொடுத்துட்டு இந்த ஊழியத்தில் நீங்க ஆசீர்வாதமா இராதீங்க தம்பி, உங்க மனைவி கொடுக்கணும், உங்க பிள்ளை கொடுக்கணும், உங்களுடைய பேர பிள்ளைகள் கொடுக்கணும், அத்தனை பேருக்கு இந்த பங்கை ஏற்படுத்துங்க அப்படிம்பாங்க அண்ணன். நம்முடைய இயக்கத்தினுடைய இதுக்கு முன்னால் இருந்த பொது காரியத்தையா இருந்த சுதர்சன் அண்ணன் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க இந்த இயக்கத்தோடு கூட இருக்கிறதுக்கு உங்களுடைய ஜெபம் வேணுங்கிறதுக்காக ஒரு காணிக்கை நீங்க கொடுக்கணும், நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இந்த தொடர்பு இருக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு பங்குதாரராக மாறணும் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணுக்கு இல்லை அப்படிம்பாங்க. சகோதரன் பெர்லின் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, நபருக்காக கொடுக்கிறவங்களா மாறாதீங்க, ஆண்டவருக்காக கொடுக்கிறவங்களா மாறுங்க. நீங்க நபருக்காக கொடுத்தீங்கன்னா அந்த அண்ணன் ஒருவேளை அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த நபர்கிட்ட நம்ம கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். அந்த அண்ணன் வரணும், அந்த அக்கா வரணும், அவங்க வந்தா கொடுப்போம். நபருக்காக இல்லை, ஆண்டவருக்காக கொடுப்போம். நீங்க கொடுக்கிறது அவருடைய ராஜ்யத்தை கெட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறீங்க. அறியாது இருக்கிற தேசத்தினுடைய ஒரு எல்கையில வாழுகிற இன்னொரு கூட்டத்தின் மக்களுக்காக நம்ம கொடுக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த இந்த செயல்பட நேரத்தில் ஜீசஸ் ஃபிலிம் போட்டிருக்கிறதுக்கான காரியத்தை குறித்து தான் அதை உங்களிடத்துல கொடுக்க வந்திருக்காங்க. ஒரு 3000 ரூபா ஒரு கிராமத்தில் இயேசுவை அறிவிக்கிறதுக்காக உள்ள போது அது இன்னைக்கு நம்ம அதை கொடுப்போம். இன்னைக்கு ஊழியத்தினுடைய இந்த தன்மையை புரியாததுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறோம். பெற்றுக்கொள்வதல்ல, விட்டு கொடுக்கிறது தான் நம்மளுடைய ஊழியத்தினுடைய முக்கியமானது. தனக்கு ரசிகர்களை சேர்க்கறது இல்லை, அவர் பெருக நான் சிறுகன்னு சொல்லி வாழ்றது. இதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். கரன்சியில அப்படியே வாழ்றதுக்கு இல்லை, பணத்துக்கு மேல பணம், வீட்டுக்கு மேல வீடு, சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கறதுக்கு இல்லை, கர்ப்ப வேதனைப்படுவது தான் ஊழியம். இந்த ஆத்மா வந்துடணுமே. இன்னைக்கு நம்மளுடைய ஊழியர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்களே, கொரோனா காலகட்டத்தில் பல போன்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஏன் மிஷினரிகள் அங்க வச்சிருக்கீங்க, ஏன் அங்க வச்சிருக்கீங்க, அவங்கள ஏன் அங்க திரும்ப வச்சிருக்கீங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. மிஷினரிகளே வரல, நாங்களே ஓடி வந்துட்டோம்னா அந்த சகோதர சகோதரி அங்க இருக்கிற என்னுடைய விசுவாசிக்கு என்னத்தை நான் உங்களுக்கு முன்மாதிரியா கொடுத்துட்டு வர முடியும்னு சொல்லி நான் வரலன்னாங்க. மால்தோல வாழ்ற நம்மளுடைய மிஷினரிகளை நீங்க யார்ட்டோனாலும் கேட்டுப்போங்க, குறைஞ்சது 50, 60, 70 முறை மலேரியால பாதிக்கப்பட்டு இதுக்கு மேல நீ எடுக்கிற குளோரோகுயின் உனக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொன்ன போது கூட the consistency on Jesus and the people group அவங்களுக்குள்ள ஆழமா இருந்துச்சு. வரமாட்டோம் நாங்க அங்கேயே இருந்தாங்க. சமீபத்தில் நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் வார் சமயத்தில் ஜம்முல நௌஷாரால இருக்கிற நம்முடைய மிஷினரிட்ட பேசிட்டு இருந்தோம். கடைசி பஸ், இதுக்கு பிறகு அவங்களுக்கு பஸ் கிடையாது. கையில் 7 மாச குழந்தை,
இன்னொரு பையனுக்கு 4 வயசு. கூட்டிட்டு தனி மனுஷியா, காரணம் அவருடைய கணவர் அவர் ஆந்திராவில் இருக்கிற ஒரு மீட்டிங்க்கு அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக வந்ததுனால இந்த சகோதரி மாத்திரம் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுமா, அந்த பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணா. அவங்க சொல்கிறாங்க அழுதுட்டு, அக்கா நான் தப்பிச்சு வந்துட்டேன், என்னுடைய கான்வெர்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு தெரியல அக்கா அப்படின்னாங்க. இதுதான் பாரம், இதுதான் அழுத்தம், இதுதான் ஆண்டவரை ருசிச்சதனுடைய இருக்கிற நிலைத்தன்மை. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகள் அங்கே தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை தான் இங்கே உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சகோதரரை யாருக்கா தெரியுதா? இஸ்ரோ, அது கரெக்டாக சொல்லிட்டீங்க. தமிழன், அதுவும் கரெக்டாக சொல்லியாச்சு. நமக்கு அவ்வளோதான், அதுக்கு பிறகு மறந்துருச்சு எல்லாம். யார் என்ன பண்ணால் நமக்கு என்னன்னு. வீரமுத்துவேல் இவருடைய பேர் இல்லை. ஒரு தமிழனா சந்திராயன் 3ங்கிற அந்த இதை அவங்க இது பண்ணும்போது இந்த சகோதரனுடைய முழு முயற்சியில் அது செய்யப்பட்டதை சொல்கிறோம். இன்னைக்கும் பெருமையாக பேசுகிறோம். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், விழுப்புரத்தில் தான் அவங்க வீடு இன்னைக்கு இருக்குது. அவங்க அப்பா ஒரு ரயில்வேல ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தவர். அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அவர்கிட்ட வந்து பேட்டி கேட்குறாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்கம்மா ஆல்வின். அந்த முந்தினதில் இருக்கிற அந்த வீடியோ, அந்த கருப்புதில் அந்த கருப்பத்தை டச் பண்ணுங்க. அந்த வீரமுத்துவேல் தந்தையா வந்து எந்த அளவுக்கு இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ரொம்ப மிகவும் மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி. இதுக்கு முயற்சிக்கு காரணம் வந்து நான் வேண்டிய இறைவன் தான் நான் சொல்கிறேன். என்னைக்கு இவரை வந்து பொறுப்பாளராக நியமித்தாரோ அன்று முதல் அவர் இங்கே விழுப்புரத்துக்கு வந்ததே இல்லை. என்னோட கூட பேசவே மாட்டார். குறிப்பாக என்னுடைய மகள் நிச்சயதார்த்தம் 4ஆம் மாதம் நடந்தது, இதில் வரவே முடியாதுன்னு சொன்னார். அதுமாதிரி திருமணம் வந்து 20ஆம் தேதி நடந்தது, 28. அது கூட என்னால் வர முடியாதுன்னு சொன்னார். நானும் சொன்னேன் அதுதான் முக்கியம் உனக்கு அப்படின்னு. நான் கூட ஓகே நீ வரவானான்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்தியாவுக்கு உழைக்கின்ற என் மகனை இந்தியாவுக்கு ஒப்படைக்கின்ற அளவுக்கு நான் வந்து நீ வரவே வேணாம் திருமணத்தை, நீ அதை பாருப்பான்னு சொன்னேன். அதனால் அதில் வந்து என்ன சொல்கிறாரு இருக்காருன்னா, திருமணத்தை விட எனக்கு வந்து அவர் வெற்றி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகளுடைய திருமணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு கூட வர முடியாதுன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், இருக்க முடியுதா இன்னைக்கு? அப்படி நம்ம பிள்ளை அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லை? இதே நௌஷாராவில், ஆர்எஸ்புராவில், அக்னூரில் நம்மளுடைய மிஷினரிகள் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்கே வருது. பக்கத்திலே, எங்கள் வீட்டு பக்கத்திலே ட்ரோன் வந்து விழுந்துச்சு, குண்டு வந்து விழுந்துச்சு, இப்படிலாம் சொல்கிற சத்தங்கள் எல்லாம் கேட்டோம். எத்தனை பேர் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணீங்க? கொஞ்சம் கை தான் உயர்ந்திருக்கு. அது அவங்களுக்கு ஏதாவது நடக்கும். ஏன்னா அது யார் பெற்ற பிள்ளையோ இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொல்கிறாரு, சொந்த மகளுடைய திருமண காரியத்துக்கு கூட நீ வரலன்னு சொல்லி நான் வருத்தப்படலைப்பா. அதுதான் முக்கியம். எது? ராக்கெட் விட்டுறது முக்கியம். நம்ம அதுக்கு மேலே பெரிய வேலையத்தை செஞ்சிட்டு இருக்கோம். அதை நம்ம மறந்துடுறோம். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், என்னுடைய நேரம் வந்துருச்சு. பீட்டர்ஸ் command over the worldly desire was dominating. உலகத்தின் மேலும் உலகத்தின் ஈர்ப்புகளின் மேலும் அவனுக்கு இருந்த ஆதிக்கம், கட்டுப்பாடு மேலோங்கி இருந்துச்சு. அதனால தான் நீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். கையில் தொழில் இருந்துச்சு, அன்றைக்கு விட்டு வந்த அந்த படகு இருந்தது, எல்லாம் அவனுக்கு ரைட் இன்மா பழையபடி போயிட வேண்டியதான் அப்படிங்கிறதுக்கு இருந்தது. அது இல்லை, அடுத்தது அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு. ஆண்டவருடைய அந்த இன்னர் சர்க்கிளில் நான் தானப்பா இருக்கிறேன், நான் தான் அவருக்கு க்ளோஸாக இருக்கிற ஆள். திறமை இருந்துச்சு. திறமை கொஞ்சம் நெஞ்ச திறமை இல்லை. வான்னு சொன்னோன்னா 6 பேர் போயிட்டான். இப்போ எத்தனை சீஷர் இருக்கிறாங்க? 11 பேர் தான். 1 போயிடுச்சு பார்த்தீங்களா? 11 பேர். 11 பேரில் இப்போ 6 பேரை தன் கைக்குள்ள வச்சிருக்கிறான். ஒரு வார்த்தை, நான் மீன் பிடிக்க போகிறேன் வரியாப்பா அப்படின்னா. திறமை இருந்துச்சு அவனுக்குள்ள, எல்லா விதமான காரியங்களும் இருந்துச்சு. சுயம் இருந்துச்சு. இனிமே அவ்வளோதான், இனிமே நம்ம காரியத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. சக மனிதர்களுக்கு முன்பாக தன்னை பெரிய ஆளா காணிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. நான் மீன் பிடிக்க போறேன்ப்பா, நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போற அளவுக்கு மக்கள் அவனை இழுக்கிற அந்த அளவுக்கு அவனுக்குள் இது இருந்துச்சு. ஆத்துமாக்களை குறித்த தரிசனத்தை அவன் இழந்திருந்ததை அவனால் உணர முடியாமல் இருந்துச்சு. மீன் தான் அவனுடைய கண்கள் இருந்துச்சு. அதான் அந்த 3வது இதை கேட்கும்போது அந்த வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, நீ நம்பி பிறகு போயிருக்கிற இந்த மீன்கள், இந்த படகு, இந்த காரியங்களை தான் அவனுடைய மேலான அன்பா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் இல்லாத நிலைமை. இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குமானா நம்ம எழுத மாட்டோம், நம்ம இந்த ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டோம். மதர் தெரேசா இடத்துல ஒரு முறை இதே மாதிரி ஒரு போப் வந்து அவருடைய ஊழியத்தின் காரியத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஒரு போப் வர்றாங்கன்னா அவங்களுக்கு புல்லட் ப்ரூஃபோடு அவங்களுடைய கார் எல்லாமே வரும்ல, அப்படி அவர் காரு வந்து இறங்கிருந்துச்சு. போகும்போது சொன்னாங்களாம், மதர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய இந்த ஊழிய இதில் நீங்கள் உங்கள் பயணம் பண்ணுறதுக்குன்னு என்னுடைய காரை வச்சுக்கோங்கன்னு சொல்லி தன்னுடைய காரையே கொடுத்துட்டு போனாராம். அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்களா, அவர் போய் ஃப்ளைட்டு ஏறின பிறகு அந்த காரை தன் கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்களாம், இதை விற்றா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு இருந்த ரேட் படி 65 லட்ச ரூபா கிடச்சிதான். ரொம்ப காலமாக இந்த தொழுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு யூனிட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், காசை கத்தர் கொடுத்தார் அப்படின்னாங்களாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தங்களுக்கு இருந்தது எல்லாத்தையும் கொடுத்து வாழ்ந்தாங்க. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நீ எவ்வளவு கொடுத்தாய் என்பதை விட உனக்கு நீ எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. உனக்கு நீ வச்சிருக்கிறது கணிசமா வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு கொடுக்கறது என்னமோ பிச்சை போடுற மாதிரி நீ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவர் அன்பை நீ திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுடைய சின்ன சாப்பல்ல அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு சிற்றாலயம் இருக்குது. அந்த சாப்பல்ல இருக்கிற அந்த ஆல்டர்ல ஒரு வார்த்தை எழுதி இருக்குது, ஐ எம் தர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை, நான் தாகமா இருக்கிறேன்னு. இன்னும் அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு எனக்கு இன்னும் பலன் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குவாங்களாம் ஒவ்வொரு நாளும். பீட்டர்ஸ் command over the worldly desire was dominating. அதனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதில் அவனுக்கு எந்த விதத்திலையும் அவனை பாதிக்கல, எளிதா போகிறதுக்கு ஆயிடுச்சு. சௌகரியமான பகுதியை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாம போயிருச்சு. இது எனக்கு ஈஸியா இருக்குப்பா, எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் மனுஷரை தேடி போகணும், எதுக்கு போகணும், என்ன பிரச்சனை, எதுக்கு நான் இப்படி போய் நான் அவங்க பின்னால அலையணும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன் போய் நான் மற்றவங்கள்ட்ட காணிக்கை கேட்கணும், ஏன் போய் இந்த ஆண்டோட ராஜ்யத்தின் கட்டுமானத்துக்கு கேட்கணும், போதும் நான் செய்யற ஊழியம். திருப்தி கொள்ற அளவுக்கு நாம் மாறி போய் விடுகிறோம், திருப்தி கொள்ற அளவுக்கு மாறி போய் விடுகிறோம். இந்த முகாமை குறித்து சமீபத்தில் ஒரு அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தானே, எப்படி வர்றீங்க இந்த தடவை எப்படின்னு அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த அண்ணன் சொன்னது என்ன தெரியுமா, போன தடவை ஒரு பஸ்ஸில் வந்தோம் பிரதர், இந்த தடவை ஒரு வேன் புக் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். என்னென்ன பிரச்சனை, எதுவும் ஸ்கூல் வச்சுட்டாங்களா, பரீட்சை இருக்குதா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வர்றவங்க சொல்கிறாங்க, என்ன வெயிலியாங்க, ஒரு உருப்படியாக படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒரு கட்டில் கிடையாது, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது. எத்தனை நாள் தங்க போகிறோம்? ஆமாம், புட்டபர்த்தி சாய்பாபா மரணம் அடைஞ்ச சமயத்தில் உலகத்தில் இருந்து எல்லா ஆட்கள் வந்தாங்க. உள்ளுக்குள்ள இடம் கிடையாது. எங்கே படுத்துருந்தாங்க தெரியுங்களா? ரோட்டில் படுத்து கிடந்தாங்க. இப்போ கொஞ்சம் முன்னால் ஒரு கும்பமேளா நடந்துச்சே, யாருக்கு ரிசர்வ் பண்ணிலாம் டிக்கெட் கொடுக்கல, எப்படியோ வந்து சேர்ந்தாங்க. எங்கே? மூழ்கிறதுக்கு, தண்ணியில் முங்கிட்டு போகிறதுக்கு. இங்கே இவ்வளோ தூரம் எத்தனையோ வாய்ப்புகளை யோசித்து பிளான் பண்ணி திட்டமிட்டு கொடுத்தா கூட நம்ம எனக்குள்ளே வர்றது என்ன சௌகரியம், இன்னும் என்ன விட்டு போக மாட்டுது. The command over the worldly desire was dominating. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பேதுருடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ள இருந்த இப்படிப்பட்ட தடுமாட்டத்தின் மத்தியில் தான் இந்த 3 P எங்க நான் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அவனுடைய கமிட்மெண்ட், அவனுடைய கன்சிஸ்டன்சி, அவனுடைய கமாண்ட் ஓவர் வேர்ல்டி டிசையர்ஸ். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனை தேடி வர்றார். லியோனார்ட் ரெவன்ஹில்ங்கிற ஒரு தேவனுடைய மனுஷர், இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான், அவர் திரும்ப சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஒரு 2ஆம் தொடுதல் வேணாப்பா, என்னை 100 பேரை பேதுருவை தேடி வந்தது மாதிரி என்னை நீ தேடி வந்திருக்கிறீர், எங்களுக்கு இன்னொரு 2ஆம் தொடுதலை தாரும், எங்களுக்கு ஒரு 2ஆம் தொடுதலை தாரும் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு சொரியும் கண்களை தாரும், என் கண்கள் வறண்டுச்சு ஐயா. இன்னைக்கு ஆத்மாக்களை குறித்து பேசினாலோ மற்ற ஊழியத்தின் காரியத்தை குறித்து பேசினாலோ என் கண்களிலே கண்ணீர் இல்லையப்பா, வறண்டு விட்டது. என் கண்களிலே சொரியும் கண்ணீரை தாரும், ஒரு பொரியும் உதடை தாரும் ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமாய் நிற்பதற்கு எனக்கு தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில ஏதாவது செஞ்சுட்டு போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எரியும் உள்ளத்தை தாரும். இந்த பாரத்தை எங்களுடைய அண்ணன்மார்கள் அப்படியே சுமந்துட்டு அலைஞ்சாங்களே, நேற்று 84 வயசு நவநீதன் உங்க முன்னால கைகூப்பி கேட்கிறாங்களே, இந்த ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்ய வர முடியுமா?
1 கோடி ஆத்மாவுக்காக என்ன ஆண்டவரே எனக்கு தாருன்னு சொல்லி கேட்டேன். 50 லட்சம் தந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு மீதி உள்ளது வேணுமேன்னு கேட்டாரே. எரியும் உள்ளம் எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதைத்தான் பாரத்தோடு கூட கேட்க வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுருடைய வாழ்க்கையில் அந்த தொடுதல் நடந்த உடனே நடந்தது என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இந்த மேல் வீட்டு அறையில் பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர்கள் கூடி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் அந்த நிலைமை அங்கே நடக்குது. அந்த சமயத்தில் தான் அங்கே பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அன்றைய தினம் பேதுரு எழுந்து பேசின வைராக்கியத்தின் மூலமாய் எத்தனை பேர் சபைக்குள்ள வர்றாங்க? 3000 பேர் வர்றாங்க. அவரை அறியேன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஓடவும் துணிந்து போன பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய 2ஆம் தொடுதல் அவனை முற்றிலுமாய் மாற்றம் பெற வைத்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட போகணும்னு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 2வது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல அதே இதுல 3வது அதிகாரம் 1லிருந்து 15 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அதுல 18, 19 ரொம்ப அழகா சொல்றதுக்கு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரே தேவன், மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கோம்ப்பா, நாங்க சாட்சியா இருக்கோம் சொல்லிட்டு சொல்றாரு. வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? 5000 பேர் மனம் திரும்புறாங்க. 3000, 5000 அவன் நிழல் பட்டு சுகமாகுது. அந்த 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அலங்கார வாசல்ல இருக்கிறவன்ட்ட போய் பேசுறாரு. கையில ஒண்ணும் கிடையாதுப்பா, ஆனா உள்ள இருக்கிற ஒரு பெரியவர் எழுந்து நடக்கிறான். பெரிய அற்புதம் நடக்குது. 4வது அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க 4வது அதிகாரத்தில். அப்போ சொல்றாரு பாருங்க, பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோங்கிறான். யாரு? சபிச்சு சத்தியம் பண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஓடி போய் ஆண்டவரை துக்கப்படுத்தி உலகத்தின் ஈர்ப்புள்ள மேலோங்கி இருந்து ஆத்மாக்களை குறித்த தரிசனம் இல்லாமல் இருந்த பேதுருக்குள்ள ஒரு உடைவு வருது. ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவன். அவனுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றான், ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் வெட்கப்படாமல் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறான். இஃப் ஐ எம் எ கிறிஸ்டியன், என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, புரியும் ஒரு உதடு, எரியும் ஒரு உள்ளம், என்னுடைய கண்களில் கண்ணீர், ஆண்டவரே எனக்கு தாருன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்போமா? இதுல டேவிட் பிரைனார்டுங்கிற ஒரு மிஷினரியை குறித்து இருக்கிற அந்த வார்த்தைகள் என்னை ரொம்பவே அசைச்ச ஒரு வார்த்தை. அதை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதில் போட்டிருக்குது, 29 வயசு தான், ஒரு அமெரிக்க மிஷினரி செவிந்தியர்கள் மத்தியில் போய் வேலை செஞ்சார். தன்னுடைய பலவீனமான சரீரத்தில் ஆண்டவருக்காக பிரம்மாண்டமான காரியத்தை செஞ்சார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு சுடர் விட்டு எரியும் அக்கினியாக இருக்கட்டும். எல்லாருமே கொஞ்சம் வாசிக்கலாமா அந்த வார்த்தைகளை இதில் இருக்கிறது? நான் சுடர் விட்டு எரியும் ஒரு அக்னியாக நான் மாறட்டும். இந்த இடத்தை விட்டு நான் போறதுக்கு முன்னால் ஆண்டவரே இப்படி நான் சுடர் விட்டு எரியும் ஒரு அக்னியாய் மாறட்டும். ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும். பூமியின் கடைசி பரியந்தம் என்னை அனுப்பும். உலகத்தின் சௌகரியங்கள் என்று அழைக்கப்படும் அனைத்தையும் விட்டு அனுப்பும். ஆண்டவரே உமது பணிக்காக மட்டும் இருக்குமானால், உமதுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே இருக்குமானால், மரணத்துக்கே கூட என்னை அனுப்பும். ஆண்டவரே நான் போய்விடுகிறேன். 29 வயசு செவிந்தியர்களை ஒரு கலக்குனா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நான் இந்த ஆண்டவருக்காக இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு, இந்த ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு இன்னொரு ஈகையை நான் மனமுந்து அளிப்பதற்கு இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். முடியுமானால் நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பேதுருவினுடைய தடுமாற்றங்கள், அவனுடைய ஆழமற்ற ஊசலாடின நன்மை காரியங்களெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆனால் உம்முடைய தொடுதல், உம்முடைய 2ஆம் தொடுதல் அன்றைக்கு திபேரியா கடலிலே தொட்ட அந்த நேரம் துவக்கம் அப்பா. அவனுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம். எல்லாருமா ஒருவேளை உணர்ந்தவர்களாக பாரத்தோடு கூட, ஆண்டவரே எனக்கு இந்த உதவியை நீ செய்யும், எனக்கு இந்த பலன் வேணும், எல்லாரும் வாய் விட்டு கேட்கலாமா? ஆண்டவரிடத்துல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக என்னை எப்படி நீர் பயன்படுத்தணும் என்று எங்களை அழைத்து போக விரும்புகிறீரோ அப்படி எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாருமா வாய்களை திறந்து நம்ம சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அப்போ
பாடல் ஒன்று நம்ம மத்தியில் நம்முடைய குழுவினர்கள் பாடுவாங்க. அந்த பாடலை பாடும்போது யாருக்கெல்லாம் ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரோ நம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். தொடும் என் கண்களை, ஆம் ஆண்டவரே, உம்மை நான் காண வேண்டுமே. இயேசப்பா உதவி செய்ய. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. ஆண்டவரே, பலனிட்டிருக்கிற என்னுடைய கண்கள், தொடும் என் உம்மை காண முடியாதபடி இருக்கிற என்னுடைய கண்கள், உம் குரல் கேட்க வேண்டுமே. என்னுடைய காதுகளை தொடும் ஆண்டவரே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. உம் குரலை கேட்பதற்கு எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. என் வாழ்க்கையை தொடுவதற்கு ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் தருகிறோம் ஐயா. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலன் வேணும், உங்களுடைய தொடுதல் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க மாத்திரம் கரங்களை வைத்து காமிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு அனுப்பி வைப்பதற்கு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, பேதுருவினுடைய வாழ்வின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய 2ஆம் தொடுதல் அந்த திபேரிய கடலில் நடந்த சமயத்தில் உலகத்தை கலக்கிறவர்களாக மாறி போனார்களே, உலகத்தை கலக்கிறவர்களாக மாறி போனார்களே ஆண்டவரே. 3000 5000 என்கிற பெரிய ஒரு உடைவு வந்ததே ஆண்டவரே. என்னையும் எங்களையும் அப்படி மாற்றும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.